Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பிரிஞ்சால் கறி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நான் ஒரு 1/2 kg கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பிரிஞ்சால். ஸோ இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் அளவு ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகா, லெமன் சைஸ் அளவு புளி வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் குக்கரில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பச்சையாகவே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஆனியன், வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பச்சை மிளகா, புளி கூட அதிலே வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட், தேவையான அளவு உப்பு. இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 மஞ்சத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் நான். இப்போ 3 to 4 விசில் வரையும் கொடுத்துருங்க. நான் லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 to 4 விசில்ஸ்க்கு தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஃபுல்லாக மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மேஷ் பண்ணிட்டேன் குக்கரில். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு அது வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை. ஸோ அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 ட்ரை சில்லி, காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் வெந்தயம் பவுடர் வந்து இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தாளிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது வந்து அந்த பிரிஞ்சால் கறியில் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான பிரிஞ்சால் கறி ரெடி. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.